வெல்கம் டு மதி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஜ் சம் பார்க்க போகிறோம். ஸோ வெறும் 10 சம் தான் பார்க்க போகிறோம். அந்த 10 சம்மை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போது வயது என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு சரணு ஒரு மகன், சன் போட்டிருக்க சங்கர், ஓகேங்களா? சங்கர் வயது 6 மடங்கு. சரணுக்கு எப்படி இருக்குன்னா 6 மடங்கு உங்கள் பையனை விட. 4 வருடங்கள் கழித்து, 4 வருடம் பிறகுன்னு சொல்கிறாங்க. ஸோ 4 கூட்ட வேண்டியிருக்கும். மகன் வயது போல் 4 மடங்கு, 4:1. ஸோ ரேஷியோ ஒர்க்கு நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 6x டிவைட் பை எக்ஸ், 4 வருடம் பிறகுன்றதுனால +4 ஈக்குவல் டு 4/1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 4x + 4 ஈக்குவல் டு 6x. சாரி, தப்பு பண்ணியிருக்கேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 6x + 4 ஈக்குவல் டு 4 × x + 4. ஸோ 6x + 4 ஈக்குவல் டு 4x + 16. 6x 4x போச்சுன்னா மீதி 2x, 16 4 போயிடுச்சுன்னா மீதி 12. x ஈக்குவல் டு 6, ஓகேங்களா? எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவர்களின் தற்போது வயது கேட்குறாங்க. ஸோ அவங்க தற்போது வயது 6x x. ஸோ 6 × 6 ஈக்குவல் டு 36. தென் 6 × 1 ஈக்குவல் டு 6. ஸோ 36 தான் ஆன்சர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். தந்தை மற்றும் மகனின் தற்போது வயதுகளின் கூடுதல் 60. தந்தை வயசையும் மகன் வயசையும் கூட்டினா 60 வருது. 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு, 6 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா? தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு, தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்காக இருக்குது, ஓகேங்களா? 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்களா? அப்போது நெக்ஸ்ட் ஆனது ஃபஸ்ட்டு நம்பராக மாற்றிக்கலாம். 5x எக்ஸு 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு இதில் மீன் பண்ணியிருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தற்போது வயசு 60, 2 பேருக்குமே 6 வயசு முன்னாடின்றதுனால இதிலேருந்து 12 மைனஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அப்போது 48. அப்போது 5x-ஐயும் எக்ஸையும் கூட்டினீங்க அப்படின்னா 48 வரும். அப்போது 6x ஈக்குவல் டு 48, எக்ஸ் ஈக்குவல் டு 8, ஓகேங்களா? எக்ஸ் 8. நமக்கு யார் கேட்டிருக்காங்க? மகனின் வயது தான் கேட்டிருக்காங்க. மகனின் வயது 8 எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா? அப்போ தற்போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 + 6 14 வயசு. 14 வயசு அவர் தற்போது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 6 வருடங்களுக்கு பிறகுன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் 6 கூட்டணும். அப்போ மொத்தம் 20, ஓகேங்களா? அப்போ ஆன்சரு 20 வருடங்கள். நெக்ஸ்ட் சம். தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம் 4:3. அருண் தீபக். அருணுக்கு வந்து 4, தீபக்கு 3. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26. 6 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா 26. அப்போ தற்போது என்ன வயசு இருக்கும்? 20. யாருக்கு? அருணுக்கு. அப்போ அருணுக்கு 20 வயசு. அருணுக்கு 20 வயசுனா 4 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே 20 வரும். அப்போ சேம் தீபக்கும் அதேமாதிரி 5ஆல் பண்ணிங்கன்னா 15 வந்துருக்கும். ஸோ தீபக்கோட தற்போது வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. ஏ பி ஆகியோரில் ஏ இளையவர். ஸோ ஏ வந்து சின்னவங்க சொல்கிறாங்க. அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். அதாவது பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா, பண்ணிவிட்டு அதை 7ஆல் பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்கு சமமாக இருக்குன்னா ஏவையும் பியும் கூட்டுறதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
7b minus 7a ஈக்குவல் டு a ப்ளஸ் b. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது ஒரே பக்கமாக கொண்டு வரேன், ஏபி ஒரே பக்கமாக கொண்டு வரேன். ஸோ 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 8a மாறிடும், இந்த பக்கம் b வந்து மைனஸில் ஆகும், அப்போது 6b மாறிடும். 6b ஈக்குவல் டு 7a, இது சாரி 8a. ஓகேங்களா? அப்போது a பை b ஈக்குவல் டு 3/4 மாறிடும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போது வயதும் 5:3 என்ற விதத்தில் உள்ளது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3:4 இருக்குது. ஓகேங்களா? அதுவே பியோட 12 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ இருக்கிறது 3/4 இருக்கா, அதை 3x, 4xன்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை, ஏழு எந்த வகையான மாற்றமும் இல்லை, விட்டுருங்க. ஆனால் பியில் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் கழித்துன்னு சொல்கிறாங்க. ஸோ +12. அப்போ என்ன ரேஷியோ இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா 5/3 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் செகண்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3/5 போட்டுக்கணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 15x ஈக்குவல் டு 4 × 3 12x ப்ளஸ் 36. ஸோ இந்த 12x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3x ஈக்குவல் டு 36. ஓகேங்களா? இதில் நம்ம 3xன்றது தான் ஏவோட வேல்யூ. நமக்கு டேரெக்டாகவே 3x கிடச்சிருச்சு, 36. அப்போ ஆன்சரு 36. நெக்ஸ்ட்டு 2015 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் முறையே 1:4. 2015 1:4. அதுவே 2023 கிட்டத்தட்ட 8 வருஷம். 23 3:8. அப்போ 2010 தந்தை மற்றும் மகனின் வயதின் கூடுதல் கேட்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், x/4x, ரெண்டுத்துக்கும் 8 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ +8 +8 ஈக்குவல் டு 3/8. கிராஸ் மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போது 8x + 64 ஈக்குவல் டு 12x + 24. 12xல் 8x போச்சுன்னா மீதி 4x, 64 20 போச்சுன்னா மீதி 40. x ஈக்குவல் டு 10. x ஈக்குவல் டு 10 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2015 10 வயசு 40 வயசாக வந்திருக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 2010 கேட்குறாங்க. அப்போ 2010 போது 2015 10 வயசு 40 வயசு. அப்போ 2010 என்ன வயசு வந்திருக்கும், 5 வயசு 35 வயசு. 2 வயசு கூடுதல் கேட்குறாங்க. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் 40 வரும். இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயது போல் 2 மடங்கு. 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயது வித்தியாசம் 5 எனில் ரீட்டாவின் இன்றைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு வந்து அபியின் வயது ரீட்டாவின் வயது போல் 2 மடங்கு. அபி ரீட்டா, அப்போ 2:1, அதை 2x xன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வயது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 2x - x ஈக்குவல் டு 5, x ஈக்குவல் டு 5. நமக்கு யார் கேட்டிருக்காங்க, ரீட்டா கேட்டிருக்காங்க. ரீட்டாக்கு வெறும் 1x தான். அப்போது 5 தான் ஆன்சர். 3 வருடங்களுக்கு முன்னர் 5 நபர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17 வருடங்கள். 3 பேர் கொண்டதில் வந்து சராசரி வயது 17னா 3 பேரையும் மல்டி பண்ணிக்கணும். பண்ணிங்கன்னா 3 வருடங்களுக்கு முன்னர் 5 நபர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5 × 17 85 வரும். ஓகேங்களா? ஒரு குழந்தை பிறந்த பின் அக்குடும்பத்தின் தற்போது சராசரி வயதும் அதே தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அப்போது 6 பேர் இருப்பாங்க. 6 × 17 போடுறோம், 102. இது எப்போனா சராசரி தற்பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் வயதுகளின் கூடுதல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 85 இருந்தது. 5 பேர் இருக்காங்க. அப்போ 5 பேருக்குமே 3 வயசு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இப்போ தற்போது.
அப்போது 15 வயசு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது 5 பேர் வயதுகளின் கூடுதல் 100, 6 பேர் வயதுகளின் கூடுதல் 102. அப்போது இதில் எக்ஸஸாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 வயசு குழந்தை தான். அப்போ ஆன்சர் 2. அடுத்தது, பியை விட ஏ மூத்தவர், சி என்பவர் பியை விட மூத்தவராகவும் ஏவை விட இளையவராகவும் டி என்பவர் இ மற்றும் பியை விட இளையவராகவும் பி என்பவர் இயை விட மூத்தவராகவும் உள்ளனர் எனில் இதில் மிகவும் இளையவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பியை விட ஏ மூத்தவர், பியை விட ஏ மூத்தவர், நான் மூத்தவர்னா மேலே போகிறேன்னு அர்த்தம். ஓகேவா? சி என்பவர் பியை விட மூத்தவராகவும் சி என்பவர் பியை விட மூத்தவராகவும் ஏ விட இளையராகவும், ஆள் ஏ விட கீழே போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இளையராகவும் டி என்பவர் இ மற்றும் பியை விட இளையராகவும் டி என்பவர் இ மற்றும் பியை விட இளையராகவும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இ எங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். ஸோ பி என்பவர் இயை விட மூத்தவராக இருக்காங்க. அப்போது பின்றவர் இயை விட மூத்தவர், அப்போ இக்கு மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ யார் கீழே இருக்கா? கடைசியாக டி தான் இருக்காங்க. ஆன்சர் டி தான். ஒரு தந்தை மகனிடம் சொல்கிறார், நீ பிறக்கும் பொழுது என் வயது இப்பொழுது உன் வயது என்று. இன்று தந்தையின் வயது 38 ஆண்டுகள் என்றால் 5 வருடங்களுக்கு முன் மகனின் வயது என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்முக்கு அவங்க கொடுத்துருக்க ஏஜை 38 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போது தற்போது மகனுடைய வயது கிடச்சிரும். 38 2ஆல் பண்ணிங்கன்னா 19. இந்த 19 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகனின் தற்போது வயது. அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா 5 வருடங்களுக்கு முன்பு, இப்போது 19 வயசுனா 5 வருஷத்துக்கு முன்னாடி 14 வயசாக இருந்திருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். ஆன்சர் 14 ஆண்டுகள். தாயின் வயது மகளின் வயதை காட்டிலும் 20 அதிகம். ஸோ அம்மா வயசுலேருந்து, மதர் வயசுலேருந்து பொண்ணு வயசு, டாக்டர் வயசை மைனஸ் பண்ணால் 20 கிடைக்கும். 4 வருடங்களுக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி தாயின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு, 5 மடங்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அம்மா வயசுலேருந்து 5x மைனஸ் பொண்ணோட வயசு எக்ஸு மைனஸ் பண்ணிங்கன்னா 20 கிடைக்கும். அப்போ 4x = 20. அப்போ x = 5. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா தற்போது மகளின் வயது கேட்குறாங்க. ஓகேங்களா? கரெக்ட் தானே? நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிடச்சிருக்க 5ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மகளின் வயது. ஓகே, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு 5 வயசு அப்படின்னா தற்போது அவங்களுக்கு 9 வயசு. ஆன்சரு 9. இவ்வளோதான் கொஸ்டின்ஸு. நம்ம பார்த்த 10மே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம்.